ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வராக ஜெயந்தி. வராக பெருமாள் அவதரித்து பூமியை மீட்ட தினம் சைத்திர மாத தேய்பிரை பஞ்சமி இன்றைய தினம். அதனால இந்த நன்னாள்ல வராக அவதாரம் பற்றி கேட்க நமது பாபங்கள் தொலையும், சுபிக்ஷம் உண்டாகும், வராகரை வணங்க பூமி யோகம் உண்டாகும், நிலம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், நீண்ட புகழ், நிலைத்த செல்வம், நோயற்ற வாழ்வு கிடைக்கும், தீமைகள் அனைத்தும் விலகும். அதனால நாம இந்த பதிவுல பூவராக பெருமாளின் சக்தி வாய்ந்த 4 வரி ஸ்லோகமும் நாராயணியத்திலிருந்து தசகம் 12 வராக அவதாரமும் பார்க்கலாம். எப்பொழுதெல்லாம் பூமியில் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட யுகங்கள் தோறும் நான் அவதரிப்பேன் என்று பகவான் கிருஷ்ணர் கீதையில் கூறியிருப்பது போல் தர்மத்தை நிலைநிறுத்த எடுத்த அவதாரங்கள் 22. அவற்றுள் பிரத்யேகமான 10 அவதாரங்களை நாம் தசாவதாரம் என்று கொண்டாடுகிறோம். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் 3வது அமைந்த அவதாரம் ஸ்ரீ வராக அவதாரம். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்த நாளையே வராக ஜெயந்தியாக நாம் கொண்டாடுகிறோம். ஒருமுறை ஹிரண்யாக்ஷன் என்னும் அரக்கன் தனக்கு சமமாக போர் புரியக்கூடிய எதிரியை தேடினான். தனக்கு சமமானவன் எங்கும் இல்லை என்னும் ஆணவத்தில் பூமியை பாய்போல் சுருட்டி கடலுக்கு அடியில் உழைத்து வைத்தான். தன் கதையுடன் மிகுந்த ஆணவத்தோடு கர்ஜனை செய்தவாறு சுற்றி திரிந்து வந்தான் ஹிரண்யாக்ஷன். தேவர்கள் அனைவரும் அரக்கனின் கொடுமையை தாங்க முடியாமல் திருமாலிடம் அடைக்கலம் புகுந்தனர். தன் பக்தர்களையும் தேவர்களையும் காக்க வேண்டி பிரம்மாவின் நாசி துவாரத்திலிருந்து வெள்ளை பன்றியின் உருவில் தோன்றினார் மகாவிஷ்ணு. முதலில் கட்டை விரல் அளவாக இருந்தவர் அதன் பின் ஒரு யானையின் அளவாக வளர்ந்தார். அப்படியே மேலும் மேலும் மேகமண்டலம் வரை வராகமூர்த்தியாக வளர்ந்தார். தன் 2 கொம்புகளால் கடலுக்கு அடியில் இருந்த பூமியை தூக்கி உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றினார். ஆத்திரமடைந்து வராகமூர்த்தியிடமே போர் புரிய துணிந்த ஹிரண்யாக்ஷனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. இங்கே அரக்கன் என்பது மனிதனின் தீய குணங்களை குறிக்கிறது. பூமி என்பது மனிதனின் உடல். தீய குணங்களுக்கு ஆட்பட்ட இந்த உடல் மிகவும் தாழ்மையான நிலைக்கு சென்று விடுகிறது. இறைவனின் கருணையின்றி நம்மால் உயர்ந்த நிலையை அடைய முடியாது. ஆகவே புனிதமான நாளான இந்த வராக ஜெயந்தி அன்று தீய பழக்கங்களிலிருந்தும் தீய மனிதர்களின் சூழ்ச்சிகளிலிருந்தும் இறைவா என்னை காப்பாற்று என்று வேண்டிக் கொள்ள நிச்சயம் அருள் புரிவார் வராகமூர்த்தி. திருமாலின் முழுமையான வடிவம் என்பதால் ஆதிவராகர் என்றும் பூமியை காத்ததால் பூவராகர் என்றும் வராக பெருமாள் போற்றப்படுகிறார். புதிய வீடு கட்ட அல்லது வாங்க நினைப்பவர்கள் வீடு மனை வேண்டி வராகமூர்த்தியை வழிபட புதிய மனை வாங்கி வீடு கட்டும் யோகம் கிடைக்கும் என்பது உறுதி. மேலும் திருப்பதி தல புராணத்தில் திருமலை வராகஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதனால்தான் திருப்பதியில் ஏழுமலையானுக்கு முன் வராகருக்கு முதல் மரியாதை செலுத்தப்படுகிறது. பூஜைகள் முதற்கொண்டு நைவேத்தியங்கள் வரை இன்றளவும் வராகருக்குத்தான் முதலில் வழங்கப்படுகிறது திருப்பதி கஷேத்திரத்தில். அதனால் திருமலையில் வராக ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கும்பகோணத்தில் வராக பெருமாள் ஆதி வராக பெருமாளாக பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். ஸ்ரீமுஷ்ணத்தில் பூவராக பெருமாளாக காட்சி தருகிறார். இந்த பூவராக பெருமாளை பிரார்த்தித்தால் பூமி யோகம் கிட்டும். அப்படி பலன் பெற்றவர்கள் இந்த தலத்தில் வந்து பூவராக பெருமாளை மகிழ்ச்சியுடன் வழிபட்டு தங்களது நன்றியை தெரிவிப்பதையும் இங்கு நாம் பார்க்க முடிகிறது. இந்த பூவராக பெருமாளோட சக்தி வாய்ந்த 4 வரி ஸ்லோகம் பார்க்கலாம். शुद्ध स्फटिक शंकाशम पूर्णचंद्र निबाणनम कटिन्यस्त करद्वंद्वम श्रीमुष्णेशम नमाम्यहम दयानितिम दयाहीनम जीवानामार्तिहम विभुम दैत्यांतकम गतापाणिम श्रीमुष्णेशम नमाम्यहम. शुद्ध स्फटिक शंकाशम पूर्णचंद्र निबाणनम कटिन्यस्तकरद्वंद्वम श्रीमुष्णेशम नमाम्यहम दयानिधिम दयाहीनम जीवानामार्तिहम विभुम दैत्यांतकम गतापाणिम श्रीमुष्णेशम नमाम्यहम. இதோட பொருள், சுத்த ஸ்பட்டிகம் போல் நிர்மலமானவர், பூர்ண சந்திரனை போல ஒளி படைத்தவர் ஸ்ரீ வராகமூர்த்தியே உனக்கு நமஸ்காரம். திருக்கரங்களில் சக்கரம் கதையேந்தி அருள்பவர், கருணையே வடிவானவர், ஜீவன்களை காப்பவர், ஸ்ரீமுஷ்ணத்தில் அருள் பாலிப்பவரே ஸ்ரீ வராகமூர்த்தியே உனக்கு நமஸ்காரம் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். வராக ஜெயந்தி என்று இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபட தீமைகள் எல்லாம் விலகி சுபிக்ஷம் பெறுவார்கள் என்பது நிச்சயம். நாம் தினமுமே சங்கல்ப
மந்திரம் சொல்றோம். அதில் வராக பெருமான் பற்றிய குறிப்பும் வருது. அது நம்ம கவனிச்சிருப்போமா என்னன்றது தெரியல. த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதமே பாதே அப்படின்றது சங்கல்ப மந்திரம். இது கலியுகத்தோட முதல் பாதம். மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு, தேவர்களுக்கு ஒரு நாள். தேவர்களுக்கு 365 நாள் ஒரு தேவ ஆண்டு, 1200 தேவ ஆண்டு கலியுகம். நீங்க ஸ்கிரீன்ல இதோட முழுமையான விவரங்களை பார்க்கலாம். நாம் 7வது மனுவில் கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் முடிந்து கலியுகத்தின் முற்பகுதியில் நாம் வாழ்ந்து வருகிறோம். இந்த கல்பம் உண்டாகும் பொழுதுதான் பகவான் வராக ரூபம் எடுத்து தண்ணீரிலிருந்து பூமி பிராட்டியை மேலே கொண்டு வந்து நிலைநிறுத்தினார். அதனால் நாம் வாழும் கல்பம் ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதை தினசரி சொல்லியே நம்மை அறியாமலே நாம் வராக பெருமானை வணங்கும் பேரு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கலியுகத்துல நமக்கு கஷ்டம் ஏற்படும் போதெல்லாம் நாம் அந்த வராக மூர்த்தியின் ஸ்தோத்திரத்தை உச்சரித்தாலே போதும், நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல் விலகிவிடும், தீர்ந்துவிடும் என்பது நிச்சயம். நாம இப்போ இந்த வராக ஜெயந்தி தினத்துல நாராயணியத்திலிருந்து 12வது தசகம் வராக அவதாரத்தை பார்க்கலாம். தசகம் 12 வராக அவதாரக. வராக அவதாரம். ஸ்ரீ ஹரயே நமக. स्वायम्भुवो मनुरतो जनसर्गशीलो दृष्ट्वा महीमसमये सलिले निमग्नां स्रष्टारमापशरणं भवदङ्घ्रिसेवा तुष्टाशयं मुनिजनैः सह सत्यलोके कष्टं प्रजा सृजति मय्यवनिर्निमग्ना स्थानं सरोज भव कल्पय तत्प्रजानाम् इत्येवमेव कथितो मनुना स्वयम्भूः अम्बोरुहाक्ष तव पादयुगं व्यचिन्तीत् हा हा विभो जलमहं न्यपिबं पुरस्तात् अद्यापि मज्जति मही किमहं करोमि इत्थं त्वदङ्घ्रियुगलं शरणं यतोऽस्य नासापुटात् समभवः शिशुकोलरूपी अङ्गुष्टमात्रवपुरुत्पतितः पुरस्तात् भूयोत कुम्भिसदृशः समजृम्भतास्त्वम् अभ्रेतताविदमुदीक्ष्य भवन्तमुच्चैर्विस्मेरतां विधिरगात् सहसोऽनुभिस्वैः कोसावचिन्त्य महिमा किटिरुत्थितो मे नासापुटात् किमु भवेदजितस्य माया इत्थं विचिन्तयति दातरि शैलमात्रः सद्यो भवन् किल जगर्जितघोरघोरम् तन्ते निनादमुपकर्ण्य जनस्तपस्ताः सत्यस्थिताश्च मुनयो नुनुवुर्भवन्तम् तत्स्तोत्रहर्षुलमनाः परिणद्य भूयः तोयाशयं विपुलमूर्तिरवातरस्त्वम् ऊर्ध्वप्रसारि परिधूम्रविदूतरोमा प्रोक्षिप्तवालधिरवाङ्मुखघोरगोणः तूर्णप्रदीर्णजलदः परिगूर्णदिक्ष्णा स्तोत्रन्मुनीन् शिशिरयन्नवतीरितत्वम् अन्तर्जलं तदनु सङ्कुलनक्रचक्रम् भ्राम्यत्तिमिङ्गिलकुलं कलुषोर्मिमालम् आविश्य भीषणरवेन रसातलस्तान् आकम्पयन् वसुमतीम् अगवेशयस्त्वम् दृष्ट्वा तदैत्यहतकेन रसातलान्ते संवेशितां झटिति कूटकिटिर्विभो त्वम् आपातुकानविगणय्य सुरारिकेटान् दंष्ट्राङ्कुरेण वसुधामददा सलीलम् अभ्युद्धरन्नतधरां दशनाग्रलग्न मुस्ताङ्कुराङ्कित इवादिकपीवरात्मा उद्धूतघोरसलिला जलधेरुदञ्चन् क्रीडावराह्वपुरीश्वर पाहि रोगात्. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द.
நாம இந்த அற்புதமான வராக ஜெயந்தி தினத்துல வராக அவதாரம் கேட்டாலும் சொன்னாலும் பாராயணம் செய்தாலும் அனைத்து பாபங்களும் விலகும், சுபிக்ஷம் உண்டாகும், நிலம் வீடு பூமி வாங்கும் யோகம் உண்டாகும், நிலம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல வழி பிறக்கும் என்பது உறுதி. இன்று தேய்பிறை பஞ்சமி அன்னை வாராகி ஸ்தவம் கேட்க வாழ்வில் வளம் உண்டாகும், அனைத்து காரியத்திலும் ஜெயம் கிடைக்கும். ஸ்ரீ வாராகி தேவி ஸ்தவம் தியானம். ஐம்காரத்வயமத்ய संस्थितलसद्भूबीजवर्णात्मिकां दुष्टारातिजनाक्षि वक्त्रकरपत्संबिनीं जृम्बिनीं लोकान् मोहयन्तीं दृशा च महासादंश्राकरालाकृतिं वार्तालीं प्रणतोऽस्मि सन्ततमहं गोणिं रतोपस्थितां श्रीगिरिरथमध्यस्थां पोत्रिमुखीं चितग्नैकसद्रूपां हलमुसलायुधहस्तां नौमि श्रीदण्डनायिकामम्बां वाग्भवभूवागीशी बीजत्रयटार्णवैश्च संयुक्तां कवचास्त्राणलजाय यतरूपां नैमि शुद्धवाराहीं स्वप्नफलबोधयित्रीं स्वप्नेशीं सर्वदुःखविनिहन्त्रीं नतजनशुभकारिणीं श्रीगिरिवदनां नौमि सच्चिदानन्दां पञ्चदशवर्णविहितां पञ्चम्यम्बां सदा कृपालम्बाम् अंचितमणिमयभूषां चिन्तति फलदां नमामि वाराहीं विज्ञापन्निर्मूलनविद्येशीं सर्वदुःखविनिहन्त्रीं सकलजगत्संस्तम्भनचतुरां श्रीस्तम्भिनीं कलये दशवर्णरूपमणुवरविशदां तुरगादिराजसंरूढां शुभदां दिव्यजगत्त्रयवासिनीं सुखदायिनीं सदा कलये उद्धत्रीक्ष्मां जलनिधिमग्नां दंश्राग्रलग्नभूगोलां भक्तनतिमोदमानाम् उन्मत्ताकारभैरवीं वन्दे सप्तदशाक्षररूपां सप्तोदधिपीठमध्यगां दिव्यां भक्तार्तिनाशनिपुणां भवभयविध्वंसिनीं परां वन्दे नीलतुरगादिरूढां नीलाञ्चितवस्त्रभूषणोपेतां नीलाभां सर्वतिरस्करिणीं सम्भावये महामायाम् स्थलसङ्ख्यमन्त्ररूपां विलसद्भूषां विचित्रवस्त्राढ्यां सुललिततन्वीं नीलां कलये पशुवर्गमोहिनीं देवीं वैरिकृतसकलभीकर कृत्या विध्वंसिनीं करालास्यां शत्रुगणभीमरूपां ध्याये त्वां श्रीकिरातवाराहीं चत्वारिंशद्वर्णकमनुरूपां सूर्यकोटिसङ्काशामि देवीं सिंहतुरङ्गा विविधायुधधारिणीं किटीं नौमि धूमाकारविकारां धूमानलसन्निभां सदा मत्तां परिपन्थियूतहन्त्रीं वन्दे नित्यं च धूम्रवाराहीं वर्णचतुर्विंशतिकां मन्त्रेशीं समदमहिषपृष्ठस्थाम् उग्रां विनीलदेहां ध्याये गिरिवक्त्रदेवतां नित्यां बिन्दुगणतात्मकोणां गजदलावृत्तत्रयात्मिकां दिव्यां सदनत्रयसंशोभितचक्रस्तां नौमि सिद्धवाराहीं वाराही स्तोत्रमेतद्यः प्रपठेत् भक्तिसंयुतः स वै प्राप्नोति सततं सर्वसौख्यास्पदं पदम् इति श्री वाराही देवी स्तवं सम्पूर्णम्। श्री गुरुभ्यो नमः।